ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான தயிர் சாதம், அதாவது மேங்கோ, கேரட் எல்லாமே போட்டுது. தயிர் சாதத்தில் நிறைய விதம் செய்யலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு செய்யலாம், தாளிப்பு பண்ணி செய்யலாம், இல்லை வெறும் ஆனியன் போட்டு செய்யலாம், குக்கும்பர் போட்டு செய்யலாம். நிறைய மெத்தட் இருக்குது. பட் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்களை விடவே விடாது. நான் வந்து இதுக்கு பச்சரிசி 150 கிராம் எடுத்து குக்கரில் வந்து நல்லா குக் பண்ணி லைட்டாக வந்து மசிச்சு வச்சுருக்கேன். தயிர் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ரைஸ் சூடாக இருக்கும்போதே மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப மசிச்சிங்கன்னா கெட்டியாக போயிடும். அதனால் அளவாக மசிச்சு வச்சுருக்கேன். தயிர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தயிர் தாங்கும். புளிச்ச தயிராக இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து செஞ்சதுக்கப்புறம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை, மல்லி இலை ரெண்டுமே வந்து பொடுசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, மாங்காய், கேரட் எல்லாமே வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வாய்க்கு வந்து நல்லா கடிப்படுற மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாங்காய் இஞ்சியும் உங்களுக்கு மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கும். நம்ம நார்மல் இஞ்சி போல் தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் அதை வந்து நீங்கள் மோந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல ஒரு மாங்காய் ஃப்ளேவர் இருக்கும். இது ரெண்டும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் 4 எடுத்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெந்திருக்க சாதத்தை எடுத்து மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மாங்காய் கொஞ்சம் புளிப்பு இல்லாததாக எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையுமே நம்ம வதக்காமல் வந்து சேர்த்த போகிறோம். இதுக்கப்புறமா இஞ்சி, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனுடைய ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஞ்சியும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது இஞ்சி போல் காரம் அடிக்காது, நல்ல மாங்காய் மணத்தோட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெட்டி வச்சுருக்க மல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டும் வந்து பொடுசாக கட் பண்ணி பச்சையாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்தியாச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்து நல்லா வந்து இது எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பச்சரிசி வந்து கெட்டிப்பட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மிக்ஸ் பண்ண தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான மணத்தோடு இருக்குங்க. இந்த மாங்காய் இஞ்சியும் நல்லா குலைவாக இருக்குது. இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும் பொழுது நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ தாளிப்பு பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு மணத்தோடு இருக்கும். கருவேப்பிலை, மல்லி, மாங்காய் இஞ்சி ரொம்ப நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கடிக்கும்போது மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்பு எல்லாமே வந்து நம்மளுடைய தயிர் சாதத்தில் சேர்த்திக்கலாம். அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிரில் அந்த தாளிப்பினுடைய கடுகு மனம் சேரும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்கும் இஞ்சி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையோட நான் கர்ட் ரைஸ் வச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.